ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்ட்ரடக்ஷன் அவரோட சேர்ந்து நான் கொடுக்குறேன். இங்கே வாடா டே. முன்னாடிலாம் வீடியோ எடுக்கணும்னா ஒரு டீ போட்டால் போதும். இப்போ மாப்பிள்ளை அண்ட் மாமனார் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் டீ லவர்ஸு. 4 மணிக்கு முள் இப்படியும் ஆடக்கூடாது, அப்படியும் ஆடக்கூடாது. உடனே டீக்கு வந்து நிற்பாங்க. கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் கண்டிஷன் டீ போட்டு கூடுங்க, அப்போ தான் 2 பேரும் வருவாங்களாம். அவங்க உட்காந்துருக்காங்க, அப்படியே காமிய இப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா 2 பேரும்? தெரியுதா? செல்லம்மா, உங்ககிட்ட மைக் இருக்கா? நீங்களும் இன்ட்ரடக்ஷன் சைடில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஊற்றணுமா பால்? அதில் ஏதோ ஒன்று போடலையே இன்னும். நாட்டு சக்கரைலாம் இப்போவே போட்டாப்பா டீ திரிஞ்சு போயிடும் மம்மி. தெரியுது இல்லையா? என்னது போட்டா? என் அம்மா இல்லடா, எப்பவுமே நான் சமைக்கும் போல என்ன போட்ட என்ன போட்ட அப்படின்னு வந்து நிற்பாங்க. 2 போட்டா சரியா போயிடும். நிறைய வேணாமா, கொஞ்சமா கூட. இங்க வாமா, இங்க வாமா. நான் ஒரு ஐலாண்ட் கூட்டு போனேன்லம்மா, அந்த ஐலாண்ட் பேர் என்னம்மா தெரியுமா? தெரியாது. 5 ரெஸ்டாரண்ட் கூட்டு போனேன். ஆமாம், 5 ரெஸ்டாரண்ட். அப்புறம் தெரியாது, பேர் தெரியாது. சரி, இப்போ நம்ம எங்க தீவு மாதிரி கடல் சின்ன சின்னதா ஒரு நான் சொல்றேன். மைக்ல சொல்லுங்க சொல்லுங்க, அப்பதான் தொக்க மாட்டுவீங்க. சொல்லுங்க. அதெல்லாம் காமிச்சாதான் எனக்கு பேச கூட வரமாட்டேங்குது, இல்லைன்னா நான் சூப்பராக பேசிடுவேன். சரி, அதை மறந்துருங்க. அவளை மறந்துருங்க. இப்போ நீங்க பேசுங்க. நீங்களும் என் புருஷனும் 1.5 மணி நேரம் கதை அடிச்சிங்கல்ல, யாரை பத்தி பேசுனீங்க? புதினா சட்னி புதினா கிளின்னு இருக்கும்போது அவரும் நானும் பேசுனதா? என்னை பத்தி தானே பேசுனீங்க. உன்னை பற்றி எதுவுமே பேசல ராஜா. என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக சமைக்க கற்றுக்குச்சு, என்னம்மா சமைக்குதுப்பா எனக்கு தெரிலப்பா. ஆனால் வந்து டேஸ்ட் சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவரு, ஆண்டி நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா, இருந்தாலும் உங்கள் சமையல் தான் ஆண்டி நல்லா இருக்குது, அப்புறம் தான் பிரியாது. இங்க பார்க்குற அத்தனை லட்சம் பேருக்கும் தெரியும் என் வீட்டுக்காரி என்ன சொல்லி இருப்பாரு. பொண்ணு சமையல் தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா எதுக்கு அப்படி சொல்லிட்டோம். பாத்தியா? போட்டு வழங்கணும்பா. மைக் உனக்கு ரிஜெக்டட், நோ வீடியோ, கட் பண்ணிடா. நீ நான் டீ போட்டு போறேன். ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு லேட் ஈவினிங் போல் தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, சுத்தமாக முடியல. வெளியில் போனால் அப்படியே தொப்பக்கட்டையாக நனைஞ்சிரும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் ஹியூமிடிட்டியுமே இருக்குது. அது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 51 டிகிரினா யோசிச்சு பாருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு இப்போ தான் ஒவ்வொருத்தராக ஒரு ஃபேமிலியாக உள்ளே என்ட்ராயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். 2 in 1 பார்க்கணும், அதாவது ஈவினிங் போலவும் பார்க்கணும், கொஞ்சம் சன்செட் ஆகியும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கே க்ளோஸராக இருக்கோ அங்கே பார்க்கிங் போடுவோம் அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்க்கிங்கை போட்டாச்சு. இது அப்பாக்குனே வந்து ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அவரால் ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. நடந்தார் அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப கால் வலியில் அவஸ்தைப்படுவார். ஸோ அதனால் அவருக்குன்னு ஒரு வீல் சேர் ரெடி பண்ணி வச்சாச்சு. 4 பேருக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். பட் ஆக்சுவலாக அவள் வரமாட்டேன் அப்படின்னுட்டா. ரொம்ப வெயில் அடிக்குது, அனல் அடிக்குது, நான் லியோ பார்த்துட்டு வீட்டிலே இருந்துடுறேன், நான் வரல அப்படின்னா. பட் இருந்தாலும் வாமா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனாலும் நான் வரல அப்படின்ட்டு அவள் கார்லேயே பார்த்திங்கன்னா படத்தை போட்டு உட்காந்துட்டா. ஸோ நாங்கள் மட்டும் தான் கிளம்பி போனோம் உள்ள. சாலிடாக ஒரு 2 hours இருந்திருப்போம். நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதாவது க்ளோசிங் டைமில் தான் நாங்கள் எக்ஸிட் ஆனோம். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது அபுதாபியில் இருக்கிற பாப்ஸ் ஹிந்து மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து 2024 இந்த கோயிலை திறந்து வச்சார்.
இந்தியாவுக்கும் யுஏக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை, இந்திய கலாச்சாரத்தை ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கோயில் தான் இது. மார்பிளாலே வந்து செய்யப்பட்ட இந்த கோயிலோட ஆர்க்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். இப்போ உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம இந்த கோயில்ல வீடியோ எடுக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம வீடியோ எடுக்க முடியாது. சில இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து நரேந்திர மோடி அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்ச அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் இதில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தெரியாதவங்களுக்கு இது தெரிய வரும். இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆர்க்கிடெக்சர். இந்தியாவோட பாரம்பரிய கோயில் கட்டிடக்கலையை அடிப்படையாக வச்சு தான் முழுக்க முழுக்க மார்பிள் சாண்ட்ஸ்டோனில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் அந்த சுவர்லேயும் இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை ஆச்சரியப்படுத்திடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஃபோன் அலௌடு கிடையாது, கேமரா அலௌடு கிடையாது. நம்ம போகலாம், பார்க்கலாம், சாமி கும்பிடலாம், தியானம் பண்ணலாம், வந்துடலாம். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது வந்து இந்த கோயிலோட பிரம்மாண்டமான தூண்கள் தாங்க. அதோட டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் வந்து உங்களுக்கு அந்த கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருந்தேன். இங்கே பல தெய்வங்களோட சந்நிதி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே இந்தியாவோட பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. கோயிலுக்குள்ளே ஸ்ரீ ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஹனுமான், சிவபெருமான், பார்வதி தேவி, கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் இருப்பார், பெருமாளும் தாயாரும் இருப்பாங்க, அப்புறம் ஐயப்பன் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 சிகரங்கள் இருக்கும். இந்தியாவோட 7 முக்கியமான பகுதிகளை பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த சிகரங்கள் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் இந்த மந்திருக்கு ஒரு தனி அழகும் ஒரு ஆன்மீக முக்கியத்துவமே இருக்குது. கோயிலோட பாரம்பரியத்தையும் மாடர்ன் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி செஞ்சுருப்பாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கோயிலோட முக்கியமான அமைப்புகள், அதாவது அந்த சிகரங்கள், அந்த நிழல் வந்து தரையில் விழுற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க. சூரிய ஒளி படும்போது அந்த ஷேடோ பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே டேரெக்டாக படிக்கட்டு வழியாக வாக்கின் பண்ணி மேலே போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முடியாதவங்க, டிசேபிள் ஆனவங்க, ரொம்ப ஏஜ்டு சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து லிஃப்ட் இருக்குது, 2 ஃப்ளோர் கொண்ட லிஃப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட்டிங்கு, என்கேஜ்மெண்ட்டு, பேபி ஷவர் இந்த மாதிரியான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்களுக்கும் வந்து இட வசதி அமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் இந்த கோயில் வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண லிஃப்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு நாங்கள் வீல் சேர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நாங்கள் லிஃப்ட் வழியாக யூஸ் பண்ணி மேலே போயிட்டோம். ஏற்கனவே ஒரு முறை கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்வியர், அதாவது நம்மளோட அந்த ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கை கழுவுறதுக்கு இடம்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறவங்கலாம் பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து படிக்கட்டு வழியாக போகிறவங்க போவாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தனி அழகுங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. அங்கங்கே ஒவ்வொரு சிலைக்கும் சிற்பத்துக்கும் வந்து அந்த லைட் ஃபோக்கஸிங் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆரத்திலாம் நடக்குது. ஸோ எந்தெந்த டைமுக்கு ஆரத்தி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வெப்சைட்டில் செக் பண்ணால் தான் தெரியும். அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து ஆரத்தி டைம் தான் இருந்தது. உட்காருங்க, இப்போ வந்து ஆரத்தி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு கோயிலெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெருமாள் கிட்ட போய் உட்காந்துட்டோம். ஸோ பெருமாள் கிட்ட உட்காந்ததுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சாங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஆரத்தி டைம் எல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு எவ்ரி மண்டே லீவுன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட டீட்டெயில்ஸ், ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம், ஆரத்தி டைம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. உண்மையிலே இதுவும் ஒரு குட் பிளேஸ் டு விசிட்.